ஆதினா வேற லெவல் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவரே வந்துட்டு பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக இருந்துச்சு. அம்மா படம் சீரியஸாக சொல்லணும்னா இதுக்கு பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்கணும், ஏன் சின்ன ஸ்க்ரீன் தெரியல. நல்லா இருந்துச்சு படம், உண்மையாகவே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்க்காக நம்ம போகலாங்கிற மாதிரி இருக்கும் படம். ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க, மியூசிக் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே ஒன்றுமே குறை சொல்கிறதுக்கே இல்லை, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, பர்ஃபெக்ட். அருமையாக இருந்துச்சு ப்ரோ. ஆதியானா அப்படி படம் தெரியல ப்ரோ, அல்டிமேட். இவங்க ஓவராலாக அவர் தான் பண்ணியிருக்காருன்னா நல்லா பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அது மறந்துட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஆதியை பாராட்டணும், ஏன்னா நம்மள மாதிரி ஒரு நார்மலாக பீப்புளாக இருந்து இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்காரு. விஎஃப்எக்ஸ் வந்து வேற லெவலில் ஜீவா ப்ரோ சூப்பராக கலக்கியிருக்காரு. ஆக்ஷனுக்கும் இவர் தான் ஒரு தடவை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அது இந்த படம் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சூப்பராக இருக்கு. நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம இதை நினைப்போம் ஆனால் வந்து வேற ஒரு ட்விஸ்ட் நடக்குது. எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் நாங்கள் கில்லி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு ஆதியனா. படம் சாட்டிஸ்ஃபையா 10/100% அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் மூவி.